ஜெபத்தை கேட்கிறவர் எவ்விதமான காரியங்களை செய்ய இருக்கிறார். சங்கீதக்காரன் மறுபடியும் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கேட்போமா? சங்கீதம் 102:16. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அன்பானவர்களே, கடந்த நாட்களில் நாம் வேண்டிக் கொண்டோம், ஆண்டவரே ஏழைகள் விட்ட கண்ணீர், ஆண்டவரே அநேகருக்கு நியாயம் கிடைக்கலையப்பா என்று இப்படி பல வகையில் திக்கற்றவர்கள் எப்படி ஒரு பெருமூச்சு சத்தத்தோடு அந்த கர்த்தரை நோக்கி வேண்டும் செய்வார்களோ அவ்விதமாய் நாம் ஒவ்வொரு அதே மனநிலைமையிலே ஜெபித்தோம். ஆண்டவரே, அநீதி நடந்த மாநிலங்களில் நீதி செய்யும், அநீதி நடப்பித்தவர்கள் திரும்ப வரக்கூடாதப்பா, என் தேவனே நீதி செய்யும் என்று கேட்டபோது ஆண்டவர் அதிசயங்களை செய்து ஒரு பெரிய அற்புதங்களை பாடங்களை கற்றுக் கொடுத்து அவர் தானே தயவாய் இறங்கியிருக்கிறார். எதுக்கு இதை சொல்லுகிறேன்? உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் அலட்சியம் பண்ணலை, உங்கள் கூப்பிடுதலை அவர் மறக்கலை. தொடர்ந்து நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். பிறர் நலனுக்காக ஜெபிக்கிற உங்களே ஆண்டவர் நினைக்காமல் போக மாட்டார். நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்னும் ஆசீர்வதிப்பார். ஜெபத்தை நிறுத்தாதீங்க. தொடர்ந்து ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்கே தாங்கள் அலட்சியம் பண்ணப்பட்டோமோ, மறக்கப்பட்டோமோ, வேண்டுதல் கேட்கவில்லையோ என்று கலைஞர் நேரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தீரப்பா. தேசத்தில் யாராக இருந்தாலும் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறவர் நீர். அவ்விதமாய் நீர் இப்போது போதித்து கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து ஒவ்வொரு ரட்சிக்கப்பட, ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட நாங்கள் பாரப்படுகிறோம். கர்த்தர் உதவி செய்யும். உம்மை அறிகிற அறிவு, உம்மை பற்றின பக்தி வந்து விட்டால் அங்கே நியாயம் நீதி முளைக்குமே. கர்த்தர் உதவி செய்யும், கிருபை பாராட்டும். எங்கள் வேண்டுதலை நீ மறக்கவில்லை, அதுக்காக ஸ்தோத்திரம், புகழ் துதி உமக்கு. மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.